ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் செய்கிற மாதிரி ஒரு க்ரீமி மஷ்ரூம் வீட்டிலே நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டல்ஸில் எப்படி நம்ம சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் போல் பட்டர் எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து நீல வாக்கில் வந்து ஒரு அரை வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நல்லா வதக்குங்க. பொன்னிறத்துக்கு நம்ம வதக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொன்னிறத்துக்கு வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து கேஷ்யூ வந்து ஒரு 10 போல் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு 10 கேஷ்யூ போல் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறத்துக்கு வந்துடுச்சுங்க. ஏன்னா அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா ஒரு சில வெங்காயம் எல்லாம் கருகிடும். ஸோ அதனால் இந்த இதிலே போதும், இதே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது ஆறட்டும், தனியாக வச்சுருங்க. ஆனால் இது அதிலேயே வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அது கூட வந்து ஒரு அரை வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து அரை ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கி போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக வந்து நறுக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் ஒரு தக்காளி போல் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஆனால் இதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கசூரி மேத்திங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கசூரி மேத்தி வந்து ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அப்படி இது இல்லை பட்சத்தில் நீங்கள் கொத்தமல்லி வந்து போடலாம். அப்புறம் நல்லா அலசி வச்சுருந்த மஷ்ரூமும் எடுத்துக்கோங்க. ஸோ சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடுங்க. அண்ட் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் போல் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. மசாலா இவ்வளோ தாங்க. ஸோ இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஷ்ரூம் வந்து வேகணும். ஸோ கண்டிப்பாக டைம் கொடுங்க, மஷ்ரூம் வந்து வேகட்டும். இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா மஷ்ரூம்லேயே நமக்கு வந்து தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நீங்கள் அதை ஒரு சைடில் வந்து வேக வச்சுருங்க. இதுக்கு நடுவில் வந்து ப்ரௌனாக வெங்காயம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கேஷ்யூ போல் அதையும் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த பேஸ்ட்டை வந்து மஷ்ரூம் வெந்ததுக்கப்புறம் இதில் போட்டுட்டு வந்து நல்ல ஒரு கொதி போல் வந்தாலே போதுங்க. ஸோ ஏன்னா மஷ்ரூம் நமக்கு முன்னாடியே வெந்துருச்சு. ஸோ அந்த க்ரீமி இது கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து ஹோட்டல்ஸில் செய்கிற மாதிரி ஒரு க்ரீமியான மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.